ஏய் அர்ரா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம் ரியா சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எங்கள் ஆஃபீஸில் நடந்த பொங்கல் செலிப்ரேஷன் பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஆஃபீஸில் நம்ம நுழைஞ்ச உடனே நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக பார்த்த விஷயம் வந்து கலர்ஃபுல்லான கோலம். எம்ப்ளாயீஸ்லாம் சேர்ந்து அவங்களே அவங்களோட கைவண்ணத்தை காட்டியிருந்தாங்க. அழகாக டெக்கரேஷன்ஸும் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி செலிப்ரேஷன் என்னன்னா பாட்லக். அதாவது எம்ப்ளாயீஸ்லாம் அவங்கவுங்க வீட்டில் சமைச்ச சாப்பாடை கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி செஞ்சு எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. வெஜ், நான்வெஜ், டெசர்ட், ஐஸ்கிரீம், ஜூஸ்ன்னு சொல்லிட்டு வெரைட்டிக்கு குறைவே இல்லை. இப்போ ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, டைஜஸ்ட் பண்ண ஏதாவது பண்ணணும்ல. அதனால பொங்கலோட ஸ்பெஷல் விளையாட்டான உரியடியை தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து உரியடி காம்படிஷன் நடந்துட்டுருக்கு. இது ஓப்பன் டு ஆல், யார் யார் வேணுமோ பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏகப்பட்ட பானை வச்சுருந்தோம். ஸோ தட் எல்லா எம்ப்ளாயீஸும் வந்துட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். எல்லாருமே அதை விளையாண்டு என்ஜாய் பண்ணாங்க. அன்றைக்கி தான் எங்கள் ஆஃபீஸில் இருக்க பல வீர மங்கைகளையும் வீர ஆண்மகன்களையும் நாங்கள் பார்த்தோம். எப்போவுமே கம்ப்யூட்டரே தட்டிட்டு இருக்கிற ஆளுங்களை இந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நெக்ஸ்ட் நடந்த காம்படிஷன் வந்து டக் ஆஃப் வார், அதாவது இழுப்பறி. இதுவும் பொங்கலில் ஒரு முக்கியமான விளையாட்டுன்னு தான் சொல்லணும். இதில் வந்து எல்லா எம்ப்ளாயீஸும் ரொம்ப ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அந்த ஈவினிங்கே வந்து ரொம்ப ஃபன்ஃபில்டாக இருந்தது. மேல் எம்ப்ளாயீஸ், ஃபீமேல் எம்ப்ளாயீஸ்னு தனித்தனியாக நாங்கள் டக் ஆஃப் வார் வச்சோம். ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் எங்களோட ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இந்த மாதிரி சில செலிப்ரேஷன்ஸ் நடக்கும் போது தான் நம்ம கூட ஒர்க் பண்ணுற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கலீக்ஸ்லாம் வந்து எவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியுது. நெக்ஸ்ட் டேலண்ட் ஷோவில் யாருனாலும் அவங்களோட டேலண்ட் காட்டலாம் அப்படின்னு சொன்னப்போ ஒருத்தர் வந்து எங்கள் ஆஃபீஸில் சூப்பராக கம்பு சுற்றுவார். அவரோட கம்பு சுற்றுற ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை நாங்கள் எல்லோரும் வந்து சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தோம். இந்த காலத்தில் நம்ம யாருமே நம்மளோட பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரியான தமிழ் கலைகளை சொல்லி தரதே இல்லை. கம்பம், சிலம்பம் இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரிய விளையாட்டுகள். இந்த மாதிரி விளையாட்டுகள் நம்மளோட பிள்ளைங்களுக்கு சொல்லி தரும் பொழுது அது அழியாமல் காக்கப்படுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பிள்ளைகளை இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம மோட்டிவேட் பண்ணலாம். இதை வந்து நம்மளுக்கு உணர்த்துற விதமாக இவர் பண்ணது இன்னும் சந்தோஷமாக இருந்தது. நெக்ஸ்ட் என்ன, பொங்கல் தான். பொங்கல் வைக்காமல் நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷன் முடிவு பெறுமா? முடிவு பெறாது இல்லையா? அடுப்பு, பானை, பச்சரிசி, வெல்லம், சர்க்கரை எல்லாமே ரெடி. இப்போ நம்ம பொங்கல் வைக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு நாங்கள் பொங்கல் வச்சு எங்கள் ஆஃபீஸோடு சேர்ந்து ஒன்றா சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் பொங்கல் வச்சு சாப்பிடுங்க. பொங்கல பொங்கல பொங்கல், பொங்கல பொங்கல பொங்கல், பொங்கல பொங்கல பொங்கல் பொங்கல், பொங்கல பொங்கல பொங்கல், பொங்கல பொங்கல பொங்கல், பொங்கல பொங்கல பொங்கல் பொங்கல். அனைவருக்கும் எங்களது இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல் டு ஆல். ஸோ இப்படி தான் நாங்கள் எங்கள் ஆஃபீஸில் பொங்கல் செலிப்ரேஷனை முடித்தோம். நீங்கள் இந்த தடவை உங்கள் பொங்கலை எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நாங்கள் திரும்பவும் மீட் பண்ணுறோம். Until then, it's bye from Jemima. Take care.